பைசன் பையில ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டுக்கலாம் 1 மணி நேரம். எடுத்துட்டு வேசி விடு. எடு வண்டி கழுவணும்டா. வண்டி மாதிரியா இருக்குது பாரு. எல்லாம் சேர்த்து விட்டு ஓட்ட ஆகுறானா எல்லாம் வேறு சேர்த்து விட்டு ஓட்டி. விட்டா அப்படியே ரிவர்ஸ் போவாது. பின்னாடி வந்து போனா போய் கொஞ்சோண்டு தள்ளி வா. அந்த கல்லு மேலே ஏறுற மாதிரி கோஜி வரப்புத. வாசடியா உடு போட்டோம். கேட்டோல கழட்டு விடு. தூக்குடா கொஞ்சம் வண்டி முன்னாடி நவுத்தியா இருக்கு. போ அப்படியே கை கழட்டிக்கலாம். போ தூக்கு. தூக் வரலாவா. டேய் என்ன தம்பி பேசுவா. இந்த கொக்கி வளைச்சு விட மாட்டா. அப்படியே புடிங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா உட்காந்து இனிமேல் நான் மாட்டுறேன், நீ வந்து கழட்டி மாட்டு. அந்த வேலையை கூட உன்னால செய்ய முடியாது. தூக்கு. போது அப்படியே வை. துணி எடுத்து வந்து ஒரு தொடச்சுட்டு போலாம். ஓகே நண்பா, நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, இது எதுக்கு ப்ரோ மேலே ஒரு ஹோல்ஸு கீழே ஒரு ஹோல்ஸு ஒன்றே போதுமே அப்படின்னு.
இது ஏதோ இந்த இடத்துல போல்ட்டு போடுறதுக்கு போதெல்லாம் அவங்க வந்து போல்ட்டும் இந்த பின்னும் ரெண்டும் ஒரே ரேட்டு வருதுன்னா அதனால் வந்து அவங்க பின்னா போட்டு விட்றான் ப்ரோ. ஏதோ சப்போஸ் இது கட் ஆகி போச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி இதில் மாட்டிட்டு வரலாம். சொன்ன மற்றபடி இதில் மாட்டினா வந்து டெப்த்து அதிகமாக போகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதில் மாட்டினான்னு கலப்பை இப்பயே ஒரு அடி தான் தூக்கும். இதில் மாட்டினீங்கன்னா மண்ணை விட்டு கொஞ்சம் தூரம் தான் தூக்கும். அதனால் இது செட் ஆகுது ப்ரோ. இதெல்லாம் யாரும் ஓட்ட முடியாது, இதில் தான் ஓட்டி ஆகணும். அதனால் வந்து அது ஒரு தான் கேட்குறீங்க. அப்புறம் இன்னொரு நம்பர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹோல்ஸில் போட்டால் என்ன ஆகும், இந்த ஹோல்ஸில் போட்டால் என்ன ஆகுன்னு. இது ரெண்டு ஹோல்ஸுமே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது ப்ரோ. இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சென்சிங் நல்லா அருமையாக இருக்கும். இதில் போட்டால் கொஞ்சம் சென்சிங் கம்மியாக இருக்கும். என்றைக்குமே வந்து டாப்லிங் கை இப்படி குத்துற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சென்சிங் நல்லா வேலை செய்யும். இந்த கை பள்ளமாகவும் இது ஹைட்டாகவும் இருந்துச்சுன்னா சென்சிங் கரெக்டாக வேலை செய்யாது. இதுதான் உண்மையான ரீசன் வச்சுக்காங்களேன். முடிஞ்சுதா? அல்ல நேற்று அல்ல நான் சேரடிக்காக ஓட்டி வச்சுக்கிறேன். நீ எல்லாம் இத்தனை சேர் அடிச்சு விட்ட வண்டியை. இப்படி போகிற வேகம் ஏன் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினேன் என்ன? அப்புறம் எப்படி சேர் அடிக்குது? முடிஞ்சுதா? எடுத்துட்டு அங்கே அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட போ. மாறி வீட்டு இருக்கிறாருல பைரூசியில், அங்கே போ. போ, நானும் தான் வரேன். சேர்த்துட்டு வரேன். ப்ரோ இது மாதிரி ஆம்பு வந்து ஒன்று வளைஞ்சேறக்கூடாது. கரெக்டாக அப்படி கம்பி பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நம்ம ஓட்டினோம்னா புட்டாங்கட்டாது. அப்படியே பார்த்தாலும் அப்படியே நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸ்ப்ரிங் கலப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இதெல்லாம் கலாமுடான்னு வளைச்சி வச்சுருப்பாங்க. மேக்சிமம் அது மாதிரி வளைக்காதீங்க. இது மாதிரி ஆம்பு வந்து 1.25 இன்ச்சில் போடுங்க. பிளேட் பெரிய பிளேட்டில் போடுங்க. 4 சேனலில் போடுங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் போட்டு 5-6 வருஷம் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. கலப்பை பற்றி ஏதாவது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன், வீடியோ போடுறேன். போலாம் போ. அப்படியே இறக்கா, கலப்பை இறக்கா. கல்லுக்காடு, அதனாலதான் நான் வந்து ஸ்ப்ரிங் கலப்பை எடுத்துட்டு வர சொன்னேன். பேச்சுட்டாரா கேளு. ஆப் பண்ணு. என்னடா சரி, விதைங்க ஏகத்தை இப்படி ஓட்டி தான் நெட்டில் ஓட்ட முடியும். ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் பேருக்கு கல்லுடா கோவில். அதனால தான் ஸ்ப்ரிங் கலப்பை எடுத்துட்டு வந்தேன். இல்லை ஆம்பு கலப்பை எடுத்து வந்துருக்கலாம். அது அவன் தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறது பார்த்து ஓட்டணும். நண்பா, ஸ்ப்ரிங் கலப்பைக்கு பாருங்க, பிளேட்டு வந்து இது மாதிரி புஷ்டை போட்டு பிளேட்டு வந்து பின்னாடி வந்து புஷ்ஷில் இருந்து முன்னாடித்தோட பின்னாடி வந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா ஆம்பு வந்து பெரட்டாது. தேஞ்சு போனால் கூட ஆம்பு வந்து இந்தானே வளைஞ்சிக்கிட்டு போகும் பாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இது இருக்காதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் ஸ்ப்ரிங் கலப்பை யாராச்சும் புதுசாக போட்டிங்கன்னா இந்த மெத்தடு போடுங்க. சூப்பராக இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்தானே பாருங்கள், ஒரே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் இந்தானே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வளர்த்திருக்கும். இது மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஆம்பு வந்து
இப்படின்னு பெரட்டாதுன்னு வச்சுக்காங்களேன், கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் இனிமேல் போடுறீங்க இது மாதிரி போட்டுக்கோங்க. ஆங்கில் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல கட் ஆகும். கல் காட்டில் போட்டு இந்த இடத்துல கட் ஆகும். இதை விட்டால் இந்த ஃப்ரேம் வந்து 4க்கு 2 சேனல் யூஸ் பண்ணுங்கள். 4க்கு 2 சேனல் யூஸ் பண்ணலாம். இங்கே ஹெவியாக போட்டிங்கன்னா இந்த இடத்துல வளைச்சிவிடும். இந்த இடத்துல இந்த ஓரத்தாம்பு ஏதாச்சும் கல் பாறை மாட்டுச்சுன்னா வளைச்சிவிடும். அதனால் வந்து போட்டால் இது மாதிரி கலப்பு போட்டுக்காங்க. உங்களுக்கு கருப்பு தான் கிடக்கும். நீங்கள் 60 HP 70 HP வண்டியில் போட்டிங்கன்னா கூட கலப்பை டேமேஜ் ஆகாது. கலப்பை மாதிரி இருக்கும், வளையாது. ஆம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக இருக்கும். இது பாருங்க, நான் போட்டு கிட்டத்தட்ட இப்போ இதோட 9 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கலப்பி நான் எதுவுமே வேலை செய்யல. ஒரு 2 ஐட்டம் பெயிண்ட் மட்டும் ரீபெயிண்ட் கொடுத்துருக்குறேன். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி பரம் போட்டால் இது மாதிரி வந்து 3-5 எல்லாம் இங்கே இல்லை பாக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த பக்கமும் டம்மி அடைச்சிக்காங்க. அடைச்சிக்கிட்டு இது மாதிரி கவுட்டி வச்சுக்காங்க. அதே மாதிரி இது மாதிரியும் கவுட்டி வச்சுக்காங்க. கவுட்டி வச்சு இது மாதிரி சங்கிலி போட்டுக்காங்க. சங்கிலி போட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த பீஸ் எதுக்குன்னா வேகமாக போகாமல் டர்ன் கட் பண்ணும்போது அந்த பரம் வந்து சல்லுன்னு வெளியே போயிடும். அதனால் இப்போ இது என்ன இந்த பீஸ் வைக்கிறதுனால என்ன பண்ணணும், இதில் போய் இடிச்சிக்கிச்சுன்னா பரம்பு வந்து இதுக்கு கீழே வெளியே போகாதுன்னு வச்சுக்காங்களா, யார் மேலேயும் அடிக்காது. அதனால் இது மாதிரி ஒரு டிக்ஸாக பண்ணிக்காங்க. வண்டியில் பரம்பு யார் கேட்டாலும் எடுத்து போட்டுக்கலாம். பின்னாடி மண் தள்ளுறதுனால தண்ணிக்கலாம். எல்லா யூசேஜுக்கும் ஆகும்னு வச்சுக்காங்களேன். இது புதுசாக இருந்துச்சுன்னா இது கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. தூக்கி போகிறதுக்கு 2 பேரா? ஆண்டா டே, இது ஒரு பரம்பு. இதை தூக்கி போகிறதுக்கு 2 பேர். தூக்கு பார்க்கலாம். திக் 8 ஓடி போய் போடு. 8 வந்து போடு. அடியாப்பா. அவ்வளோ விவரம். ஓகே பையா, பரம்பு போடுறோம்னா பாட்டி வந்து 1 சால் போதுன்ட்டாரு. கிட்ட பிடிச்சி 1 சால் மட்டும் ஓட்டுங்க. ரொட்டாட்டரில் ஆல்ரெடி ஓட்டி போட்ட காடு தானே. தட்டைப்பயிர் வச்சுருக்குறாங்க. தட்டைப்பயிர் தெரியுதா? தட்டைப்பயிர் வச்சுருக்குறாங்க. அதனால் டைம் பார்த்துக்கிட்டியா? எடு பார்க்கலாம். அதனால 1 சால் கிட்ட பிடிச்சி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அதனால் 1 சால் ஓட்டினா அப்படி நம்ம பரம் போட்டு அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பரம் போட்டாச்சு. இது வந்து I1ல ஒரு 14-13 RPM கொடுத்தா போதும் ப்ரோ. ஏன்னா இது சும்மா அப்படியே கிளறிட்டு வந்தால் போதும், ஒன்றும் பெரிய லெவலில் ஓட்ட தேவையில்ல. இன்னைக்கு தான் முத நம்ம கோவில் அவர்கள் வந்து தென்னம்பளை காட்டுக்குள்ளே ஓட்டுறாரு. ஓட்டி பழகுனா தான் ட்ரைனிங் வரும். சும்மா வந்து விட்டா எப்படி ட்ரைனிங் வரும்? ஓட்டுட்டோம், என்னைக்கு ஓட்டி பழகுறது. எங்கள் ஊரில் இன்னும் மழை பிரச்சனை இன்னும் ஓயலை ப்ரோ. பொழுது நிற்க மழையா பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கள்ளப்புற போட்டவங்களுக்கெல்லாம் பாவம் வெறும் செடி தான் இருக்குது. இதே இல்லை, விதையே இறங்குற மாதிரி தெரில. எல்லாம் வெறும் செடியா பெய்யுது. மழை ஊர் மழையா பெஞ்சிக்கிட்டே இருக்குது ப்ரோ. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, கொஞ்சம் நிறைய பேர் புதுசாக கேட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ரிப்ளை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. கோவில் தென்னை மரத்துக்குள்ள திணற போறான்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, என்ன சிவகவின்ங்கிறவர் கேட்டுக்கிறாரு, ப்ரோ இந்த பைசன் பைக்கு ப்ரோ ரீபெயிண்ட் பண்ணுங்க ப்ரோ, அப்படி ரீபெயிண்ட் பண்ணால் நல்லா இருக்கும், அதனால ரீபெயிண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறாரு. ரீபெயிண்ட் பண்ணலாம் ப்ரோ. ரீபெயிண்ட் பண்ணோம்னா வச்சாங்க வண்டியோட ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனால வந்து இப்போ இன்னும் எஃப்சி இன்னொரு 3 வருஷம் இருக்குது ப்ரோ. 2011 மாடலு இன்னொரு 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷமா அப்படியே ஓட்டிட்டு அப்புறம் ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். ரீபெயிண்ட் பண்ணால் வண்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னதான் எவ்வளோ பெரிய கடையில் விட்டு பண்ணாலும் ஒரிஜினாலிட்டி தான் ப்ரோ. ரீபெயிண்ட் தான். அவன் அளவு கொண்டு வர முடியாது. அதையும் மீறி நம்ம பெயிண்ட் மிக்சிங் கடையில் விட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணினாலும் அது வந்து சேடாயிரும். 2 வருஷத்தில் சேடாயிரும். நீங்கள் என்ன கூட பாருங்கள், அவன் பெயிண்ட் மாதிரி நம்ம பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. அவன் எப்படி அடிக்கிறானே தெரியல. அவன் டோட்டல் பாடியே ஹீட் பண்ணி அடிக்கிறாங்கிறான், என்னன்னு தெரியல. ஆனால் அவன் மாதிரி நம்மளால் அடிக்க முடியாது. ரீபெயிண்ட் அடித்தா வண்டியோட மரியாதை இல்லை, வேல்யூஷன் இல்லை ப்ரோ. அப்புறமேட்டு குட்டி லிட்டில் யூடியூப்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, உங்கள் வீடியோலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா புரியுது அப்படிங்கிறாரு. அவரும் இல்லை, நிறைய பேர் அதை தான் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நாம் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு வந்து முழுசாக ரீச் ஆகுதுங்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ.
அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ, நானும் வந்து வண்டி ஓட்டி பழகிறேன் ப்ரோ, எங்கள் ஓனர் கொஞ்சம் முன்ன பண்ண சொல்லித்தராரு அப்படின்னு. எல்லா ஓனரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண தாங்க ப்ரோ இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஓட்டி பழகிடுவாங்க ப்ரோ, அந்த பார்ட்டி கொஞ்சம் மூஞ்ச காட்டுவாங்க, அதை வந்து அந்த டென்ஷன் அவங்க உங்கள் மேலே காட்டுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்காங்க ப்ரோ, பழகிக்காங்க ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. திட்டுறாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க திட்டினாலும் உங்கள் நல்லதுக்கு தான் திட்டுவாங்க. அதனால் எல்லாம் ரிஸ்க் எடுத்து பழகிக்காங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கோபி சுகந்தின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க ப்ரோன்னு. ஒரு வீடியோவே நாக்கு தள்ளுது ப்ரோ, எங்கே ப்ரோ 2 வீடியோ போடுறது? ஒரு வீடியோ கன்ஃபார்ம் ப்ரோ, அதே நான் ஒரு நாள் கேப்லாம் கொடுக்கறதே பெரிய விஷயம். அதனால் ஒரு வீடியோ கன்ஃபார்ம், ஃபியூச்சரில் வேணால் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அடுத்தது ஸ்ரீ சீனிவாசன் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, டிராக்டரில் டிராக்டரில் பானட் மேலேயும் டாப் மேலேயும் ஸ்லிப்பர் போட்டு ஏற வேணான்னு சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரோ, அது நீங்கள் சொல்கிறது அது நம்ம செய்கிற தொழில், அது மாதிரி செப்பல் போட்டு ஏறக்கூடாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டானது தான், அது டிரைவருங்களுக்கு நானும் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் ஏறக்கூடாதுன்னு சொல்லுவேன், எவன் கேட்குறான் அவன் ஏறிடுறான் மேலே. அடுத்தது தருண் குமார் செல்வம்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா சிங்கிள் கிளச்சு டிராக்டரில் ரொட்டேட்டர் அப்படியே நிற்கலாமா ப்ரோ, எனி ப்ராப்ளமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. சிங்கிள் கிளச்சு ரொட்டேட்டர் ஓட்டும் போது பைசனல் பையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கிளச்சு அழுத்திட்டு அப்படியே நிற்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆகுமான்னு கவலைப்படாதீங்க. அது ஏன்னா ரொட்டேட்டரே சிங்கிள் கிளச்சு பிளேடு, அதனால் அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது ப்ரோ, அதை நீங்கள் ஓட்டலாம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு சேனல்காரர் போயிட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னு, டிராக்டர் ஹைட்ரோலிக் எப்படி டிராக்டர் ஹைட்ரோலிக்கை எப்படி கேட்டோட போட்டு டிப்பர் தூக்குறது அப்படின்னு கேட்குறாரு. அது அந்த வீடியோ வரும்போது டெய்லர் ஓட்டும் போது அந்த வீடியோ வரும்போது அது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. அப்புறம் யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். புதுசாக ரசம் டெய்லர் மாட்டி ஓட்டினாங்களா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முட்டுக்கல்லா உங்கள் ஊரில்? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் வந்து அது டெய்லர் போடுறப்ப உங்களுக்கோசரம் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது ரமேஷ்னு ஒரு புத்தர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்கிறாருன்னா, ப்ரோ ட்ராக்டரில் ஃப்ரெண்டு வீல் சப்பாக்ஸிலுக்கு புஷ் அடிக்கிறத பற்றி கொஞ்சம் கேட்டுருக்கிறாரு. அவர் என்ன கேட்டுருக்கிறாருன்னா, புஷ் அடித்தா எங்கே அடித்தா லைஃப் வரும்னு கேட்டுக்கிறாரு. ப்ரோ யார் வேணாலும் புஷ் அடிக்கலாம், எந்த மெக்கானிக் வேணாலும் புஷ் அடிக்கலாம். புஷ் அடிக்கிறது மட்டும் ஒரிஜினல் புஷ்ஷை அடிங்க, லோக்கல் புஷ்ஷு வேண்டாம். லோக்கல் புஷ்ஷை வாங்கி அடிச்சிங்கன்னா சீக்கிரம் போயிடும், அது செலவு தான் அதிகம். லோக்கல் புஷ்ஷுக்கும் ஒரிஜினல் புஷ்ஷுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா முன்ன பண்ண இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த புஷ்ஷை அடிச்சுக்காங்க, நல்லாயிருக்கும். ஒரிஜினல் கிடைக்கும் பாருங்கள், மகேந்திரா ஃபேர் பார்ட்ஸ்லேயே வாங்கி அடிச்சுக்காங்க. மகேந்திரான்னு இல்லை, எல்லா கம்பெனிகளுக்குமே கம்பெனி ஐட்டம் வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் புஷ்ஷு வருது, அதை வாங்கி அடிச்சுக்காங்க, நல்லா லைஃப் இருக்கும் ப்ரோ. அடுத்தது பிரசன்னான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நம்ம 585க்கு ஆத்தூர் டாப் போடுங்க ப்ரோ, அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, ஆத்தூர் டாப் போடலாம், நான் தப்பு சொல்லலை. இது மாதிரி தென்னை மரத்தை காட்டுக்கெல்லாம் ஆத்தூர் டாப் செட் ஆகாது ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூளை வந்து மாட்டமாக இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து ஆத்தூர் டாப் வந்து மூளை வந்து சதுரமாக குத்திக்கிட்டு இருக்கும் ப்ரோ, அதனால் வந்து தென்னந்தோப்புகளாம் ஓட்டுறதுக்கு ஆத்தூர் டாப் செட் ஆகாது ப்ரோ. ஆத்தூர் டாப் ஓடணும்னா வண்டி பந்தாவா செட்டாக அப்படியே வச்சுட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாங்க ப்ரோ, அவங்களுக்கு சீன் போடுறவங்களுக்கு தான் ப்ரோ ஆகும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆத்தூர் டாப் செட் ஆகாது ப்ரோ. அதனால் சாரி ப்ரோ, நம்ம என்றைக்குமே இதை சேலம் மாடல் குறைஞ்ச டாப் தான் ப்ரோ. அடுத்து கிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. 585க்கு மேனுவல் புக்கில் வந்து 8 லிட்டர்னு போட்டிருக்கிறாங்க ப்ரோ, ஆனால் நீங்கள் வந்து 7.5 லிட்டர் தான் சொல்கிறீங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்காங்க ப்ரோ அப்படின்னு எடுக்கிறீங்க ப்ரோ. அது பழைய இப்போ 2019-20 வந்து 585க்கு வந்து 8 லிட்டரா ப்ரோ. இப்போ வர வண்டி 1 லிட்டர் குறைச்சிட்டான் ப்ரோ, ஒன்லி 7.5 லிட்டர் தான் ப்ரோ. நான் நல்லா கேட்டேன் ப்ரோ, ஆயில் கேஜிக்கும் கரெக்டான ஆயில் இருக்குது ப்ரோ, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7.5 லிட்டருங்கிறது ரொம்ப கம்மி ப்ரோ. இன்னைக்கெல்லாம் 10 லிட்டருக்கு வந்துருச்சு எல்லா வண்டிக்கும். 10 லிட்டரு 8 லிட்டரு 9 லிட்டரு வந்துருச்சு. நம்ம பைசன் பைக்கே வந்து 8 லிட்டரு, அது 7.5 லிட்டருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் முனிஷ்னு ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ஃபோன் பண்ணால் 585 வந்து வீட்லேயே ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவாங்கல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாரு.
அவர் சொல்கிற கரெக்ட் தான் ப்ரோ, வீட்டுக்கு வந்து பண்ணி விட்ருவாங்க. சரி சர்வீஸை போய் கம்பெனிலே பண்ணிக்கலாம், 250 மணி நேரம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ கம்பெனிக்கு போகணும். இல்லைனா வீட்டிலே வந்து இயந்திரம் வந்து பண்ணி விட்ருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அப்புறம் எம் சுரேஷ்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், ரொட்டேட்டர் வந்து ஓட்டும்போது ரொம்ப ஸ்லோவாக வண்டியை கியர் குறைச்சி ஓட்டினோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொட்டேட்டர் ரிவர்ஸ் போகும்போது ரொட்டேட்டர் லைட்டாக தூக்கி பிடிச்சி ரிவர்ஸ் போனால் என்னாச்சும் ப்ராப்ளம் வருமானு. அது வந்து எப்படி சொல்கிறது ப்ரோ, நான்லாம் ஓட்டணும்னா வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சி கூட ரிவர்ஸில் அப்படியே கூட விடுவோம் ப்ரோ. பின்னாடி டோரும் முன்னாடி மணி தள்ளக்கூடாது, எப்படி ரொட்டேட்டரும் கடன்னு அடிக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் ப்ரோ ஓட்டலாம். கொஞ்சம் நேரம் தள்ளிவா, அதனால் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் ப்ரோ. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, அதெல்லாம் ஓட்டலாம். ரொம்ப தூக்கி கடன்னு அடிக்க விடக்கூடாது. அடுத்தது அது அவர் இன்னொரு நண்பர் பேர் தெரில, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ ரொட்டேட்டருக்குலாம் டெய்லியும் கிரீஸ் அடிக்கணுமா இல்லை மணிக்கு ஒரு ஐட்டம் கிரீஸ்? டெய்லியும் ஒரு ஐட்டம் கிரீஸ் அடிச்சாவே அதே ரொம்ப போதுமான ப்ரோ. எப்படி 5-6 மணி நேரம் ஓட்டுவோம், 10 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டுறவங்க கூட 2 ஐட்டம் அடிக்கலான்னு வைங்க. இப்போ நாங்களாம் ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஓடுது, ஒரு ஐட்டம் தான் அடிப்போம். அதனால் வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட் அப்போ தான் ஒரு 4 செட்டுக்கு நாளைக்கு வரும். அடுத்தது சிவான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நார்மல் காட்டில் வந்து ரொட்டேட்டர் வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்பீடாக ஓட்டலாம், இப்போ சேத்துல வந்து கொஞ்சம் ஸ்பீட் அதிகம் வச்சு ஓட்டினா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு. ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா சேத்துல ஓட்டினா ரொட்டேட்டர் ரோல் ஆகிக்கும், அது கொஞ்சம் நமக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆர்பிஎம் சேர்த்து வச்சு கொடுத்தா தான் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. அடுத்தது இன்னொரு நம்ம கேட்டிருந்தாரு, யார் கேட்டிருக்காருன்னா வில்லேஜ் தமிழன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, ஃபார்ம் ட்ராக் 47 பவர் மேக்ஸ் ஒரு ரொட்டேட்டருக்கு கியர் போடுவாங்களா? ஃபார்ம் ட்ராக் ரொட்டேட்டருக்கு 42 பிளேடு ரொட்டேட்டர் போடலாமா? இல்லை 42 பிளேடு ரொட்டேட்டரா? ஃபார்ம் ட்ராக் அப்படி சொல்ல ப்ரோ. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார்ம் ட்ராக்ல 47 சூப்பர் மேக்ஸ் டிராக்டரில் ரொட்டேட்டருக்கு லோ செகண்டில் ஓட்டுறாங்களாம், அது வந்து கரெக்டான ஆர்பிஎம்மாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஃபார்ம் ட்ராக்ல வந்து ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, பவர் ட்ராக்ல என்ன கியரில் யூஸ் பண்ணுறீங்களா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவரு அந்த கமெண்ட் சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்திருந்து ராஜேந்திரன் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ப்ரோ ஓன் யூஸுக்கு ஒரு மினி டிராக்டர் எடுக்கணும்னா எத்தனை ஹெச்பியில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஓன் ஹெச்பி எடுக்கணும்னா இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 30 ஹெச்பி எடுங்க, 36 ஹெச்பி எடுங்க மினி டிராக்டரில். மகேந்திராவில் ஜியோ வந்துருக்குது, எதை எடுத்தாலும் சரி 4-wheel டிரைவ் எடுங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மி ஹெச்பி எடுக்காதீங்க, சின்ன வண்டியிலே எது ஹையர் ஹெச்பியோ அதை எடுங்க. ஒரு 1/2 லிட்டர் டீசல் சேர்ந்து போனாலும் நீங்கள் நினைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் 30 ஹெச்பி 27 ஹெச்பி இந்த ரேஞ்சில் எடுத்துக்காங்க, 4-wheel டிரைவ் எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும். வில்லேஜ் தமிழ் நண்பா சரி ராஜேந்திரன். அடுத்து ஸ்ரீன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நீங்கள் எல்லா வண்டிக்கும் வாட்டர் ப்ளஸிங் பண்ணுங்க டயருக்கு, வண்டி ஸ்லீப்பேஜ் இருக்காது அப்படின்னு. ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ, வாட்டர் ப்ளஸிங் பண்ணி டயர் லைஃப் குறையும்ல, அது தெரியுமா தெரியாதா ப்ரோ? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 மணி நேரம் ஓடுற வண்டி 2000 மணி நேரத்துல காலி ஆயிரும் ப்ரோ. டயர் ஸ்லீப்பேஜ் ஆகாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து மைலேஜே இருக்காது ப்ரோ, டயர் சீக்கிரம் தேஞ்சிரும் ப்ரோ. அது நமக்கு செட் ஆகாது ப்ரோ, டோசர் ஓட்டுறவங்களுக்கு தான் செட் ஆகும் ப்ரோ. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு தண்ணி ஏற்றணும்னா டயர் ஸ்லிப்பேஜெலாம் போவோம், ஆனால் வந்து டயர் டேமேஜ் ஆயிரும் ப்ரோ, சீக்கிரம் போயிடும், டயர் போயிடும். அப்புறம் செல்லத்தூர்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு, ப்ரோ வெயிட்கள் போடுங்க ப்ரோ, வெயிட்கள் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ வர்றதுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது, கண்டிப்பாக வெயிட்கள் போடுறேன் ப்ரோ. அடுத்தது ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ரொட்டேட்டருக்கு 2 ஹோல்ஸ் இருக்குதுல்ல ப்ரோ, ஐயா எதை வேணாமல் போடலாமா இல்லை ஒன்றில் தான் போடணுமான்னு. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் வந்து ஒரு பக்கம் ஹோல்ஸ் வந்து பெரிய ஹோல்ஸ் வந்து வண்டி பக்கம் போட்டுருவோம், சின்ன ஹோல்ஸ் பக்கம் ரொட்டேட்டர் பக்கம் போட்டுருவோம். அதனால் வந்து ரொட்டேட்டரில் சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால சின்ன ஹோல்ஸில் போடுறோம், பெரிய ஹோல்ஸ் அந்த கையில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ப்ரோ. அதனால் வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எதில் வேணாலும் போடலாம். அது வந்து இதில் தான் போடணும் அதில் தான் போடணும்னு எதுவும் கண்டிஷன் இல்லை.
நம்பர் கேட்டுக்கிறாரு ப்ரோ. என்ன யாருன்னா ஆனந்தராஜன். உங்க டீலர்கிட்ட கேளுங்க ப்ரோ, 515 வந்து எக்ஸ்பி பிளஸ்ல சைடு கியர் வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டு. கண்டிப்பா இருக்குது ப்ரோ. நானும் யூடியூப்ல பாத்துக்கிறேன், பஞ்சாப் ஓட்டுறாங்க. நாம அந்த வண்டி தான் வேணும்னா அது வந்து கியர் பேட்டன் வந்து அர்ஜுனோட கியர் பேட்டன் வண்டி அது. அதனால வந்து வண்டிலாம் இருக்குது. வேணும்னா ஆர்டர் பண்ணி கேட்டோம்னா நமக்கு குறைச்சி கொடுப்பாங்க. ரேட்டு வந்து நம்ம 515 ரேட்டே தான் இருக்கும். ஒரு 10,000 என்ன பண்ணாரு எடுத்தான் ப்ரோ இருக்கும். அதனால வந்து வண்டியெல்லாம் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் நீங்க கவலைப்படுத்தாவில, சைடு கியர் வண்டி இருக்குது. நீ அதுக்கு இப்போ எக்ஸ்பி பிளஸ் சைடு கியர் ஆசைப்படுறீங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து நோவோ சீரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தைரியமா நோவோ சீரிஸ் எடுங்க, இல்லை யுவோ சீரிஸ்ல எடுத்து ஓட்டுங்க. ஓகே நண்பா, நம்ம கோவில் என்ன பண்ணிட்டான், கடைசியா வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து என்னால ஓட்ட முடியலனா அப்படின்ட்டான். அப்புறம் அதனால வந்து திறந்த பூல நான் வாங்கி ஓட்டணும்னு வச்சுக்காங்களேன். ஓகேப்பா. அடுத்த நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, தருண்குமார் செல்வம் அவரு சொல்லிட்டுனா சொல்லாச்சு ப்ரோ. அவர் என்ன கேக்குறாருன்னா, ப்ரோ டபுள் கிளட்சில் வந்து பிடிக்குமா ரொட்டேட்டர் நிற்கும் போது ரெண்டையுமே நிறுத்தணுமா அப்படின்னு கேக்குறாரு. டபுள் கிளட்சிக்கு அப்படிலாம் நிக்க தேவை ப்ரோ. நீ கிளட்சி அழுத்திக்கிட்டீங்கன்னா வந்து வண்டி மட்டும் நின்றுக்கும். ரொட்டேட்டர் அந்த இடத்துல மண்ணை வெட்டிட்டு தான் ப்ரோ இருக்கும். அது தேவைப்பட்டா நீங்க ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அது ஐடியில் ஓடட்டும் ப்ரோ. உடனே திரும்பி போட்டு நான் ஓட்டணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணவே தேவையில்ல ப்ரோ. மணல் சுத்திட்டு இருந்தா அதை ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேயாது, எதுவும் ஆகாது ப்ரோ. அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உடனே யாரு கேட்கிறான், தருண்குமார் செல்வம்னு. அதனால கிளட்சி அழுத்திக்கிட்டு ரொட்டேட்டரே நோட்ல பண்ணோம்லாம் இல்ல, கிளட்சி அழுத்தினீங்கன்னா போதும். அது ரொட்டேட்டர் நின்று அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஃபீல்டுங்கும் போது ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அது சுத்திட்டு இருந்துட்டு போகுது ப்ரோ. அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. அடுத்து அருள் விஜிபி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டுக்கிறாருன்னா, பார்ட்டி கிட்ட டீசலுக்குனாச்சும் அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு. அதுதான் ப்ரோ நடக்குது. எல்லா வண்டிக்காரரும் அதை தான் மேக்சிமம் வாங்குவாங்க. நாங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். டீசலுக்கு தான் அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் காசு கொடுத்துருவாங்க, ஒரு சில பேர் டீசலுக்கு கொடுப்பாங்க. அதனால வந்து அதை ஈக்குவல் பண்ணி ஓட்டிக்கணும்னு வச்சுக்காங்களே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்க சொல்றதுதான் ப்ரோ, டீசலுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஓட்டுவோம். அடுத்தது ப்ரொஃபஸர்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு ப்ரோ, உங்க ஏரியாவில் டிஸ்க் ஓடாதான்னு கேட்டுக்கிறாரு. நம்ம ஏரியாவில் மொத்தமே 4 கலப்பு தான் ப்ரோ. ஒன்று ஸ்ப்ரிங் கலப்பை, ஆம்பு கலப்பை, 5 கலப்பை, ரொட்டேட்டரு, இவ்வளவுதான். அதை விட்டா கேஜுவலும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு, மித்தபடி லோடிங் தான் ப்ரோ. நம்ம ஏரியாலாம் டிஸ்கு இந்த எம்பி ஃப்ளோ கலப்பே ரேர் தான் ப்ரோ. அதனால அதை பற்றிலாம் நம்மகிட்ட இல்லை. அப்படியே பேடு கிங்னு ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. ப்ரோ நம்மளுக்கு நோவோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டர் எந்த கலப்பு வேணா குடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 5 லிட்டர் குடிச்சதெல்லாம் வந்து ரொட்டேட்டருக்கு தான் ப்ரோ. கிரீப்பர் கியர் யூஸ் பண்ணும்போது அது மாதிரி குடிக்கணும்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப டெப்த் கொடுத்து ஓட்டும் போது 5 லிட்டர் எடுக்கணும்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கெல்லாம் வந்து எந்த கலப்புக்கும் 5 லிட்டர் எடுக்காது ப்ரோ. ஒரு 4.5 4.25 இந்த ரேஞ்ச் தான் ப்ரோ போகும். அப்புறம் நோவோ வந்து ஒரு கலையரசுன்னு ஒருத்தர் நண்பர் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்டுக்கிறாருன்னா, டயர் சைஸ் என்ன ப்ரோன்னு கேட்டுக்காரு. நம்மளது நோவோ வந்து 16 சைஸ் டயர் ப்ரோ. அடுத்தது நிவி அரசுன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, 42 பிளேடு ரொட்டேட்டர் போட்டால் 605 வந்து ஹீட் ஆகுமா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் நான் எடுத்து இப்போ இதுக்கு 2013 எடுத்தேன் ப்ரோ. இது வரலாம் ஹீட்டிங் இஷ்யூ வந்ததே இல்லை ப்ரோ. இப்போ தான் லைட்டாக ஒரு நூல் ஏறுது. அதுவும் வந்து நான் இப்போ இது வரலாம் ரேடியோட்டர் வேலை செய்யலை. ரேடியோட்டர் ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டோன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூவும் வராது ப்ரோ. அதனால் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். எந்த வண்டி கம்பேர் பண்ணாலும் மகேந்திரா தான் இருக்கிறதுலே ஹீட்டு கம்மி. அதனால் மகேந்திரா வச்சுக்கிற நண்பர்களுக்கு தெரியும். நோவோ சீரிஸ் அதுவும் இப்போ 655 755 வச்சுக்கிற நண்பர்லாம் கப்பல் மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஹீட்டுனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அடுத்தது மகாராஜான்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ஓன் யூஸுக்கு கேஜுவல் டிப்பர் எல்லாமே பர்பஸுக்கு பூமிபுத்ரா 475 பெஸ்ட்டா, யுவோடெக்ல 475 பெஸ்ட்டான்னு ப்ரோ. நீ ஓன் யூஸுக்கு காடு கொஞ்சம் உண்டு இருக்குது, எனக்கு நல்லா நீட்டாக உழவு வேணும், நான் கொஞ்சம் முன்ன பண்ண தான் ஓட்டுவோம், கலப்பு நல்லா நீட்டாக போகணும், எனக்கு கலப்பை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஓட்ட தெரியாதுன்னா யுவோ சீரீஸில் 4 வீல் டிரைவுக்கு 475 போயிருங்க. எல்லாத்துக்கும் போட்டு சக்கடி அடிக்கலாம். வண்டி சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு சொந்த ஓட்டத்துக்கு அருமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஒருத்தர் பார்த்தீங்களா மூலையில் கொண்டு விட்டுட்டான், இப்போ ரிவேஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி. அதனால் வந்து யுவோடெக் ப்ளஸ் எடுங்க ப்ரோ. கோயம்புத்தூர் வேணாம், புது வண்டிக்கு போகணும்னா நீங்கள் யுவோடெக் ப்ளஸ் போய் எடுத்துக்காங்க. அதுவும் 475 எடுக்கிறது நீங்கள் 575 எடுத்துக்காங்க. உங்கள் காலத்துக்கும் கடந்து போயிடும் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் 475லாம் வேணாம் ப்ரோ. இன்றைக்கெல்லாம் வந்து 575 மினிமம் 575 வந்துருச்சு. 475லாம் வந்து அது அன்னைக்கு யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கெல்லாம் யார் 475 யூஸ் பண்ணுறா? எல்லாம் 575 தான். அடுத்தது ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா நோவோவில் வந்து கீர் பேட்டர்ன் எப்படின்னு. நோவோ சீரீஸில் வந்து எல்லா வண்டிக்குமே தெரியும் ப்ரோ. எல்லா வண்டி நோவோ சீரீஸ்லேயும் லோவில் 5 கியர் இருக்கும், அது இல்லாத ரிவேர்ஸ் ஒன்று இருக்கும். அதே மீடியத்தில் 5 கியர் இருக்கும், அது இல்லாத ரிவேர்ஸ் ஒன்று இருக்கும். ஐயில் 5 கியர் இருக்கும், அது இல்லாத ரிவேர்ஸில் ஒரு கியர் இருக்கும். அதே அது இல்லாத கிரீப்பரில் இருந்ததுன்னா கிரீப்பரில் 5 இருக்கும், அதில் ரிவேர்ஸ் ஒன்று இருக்கும். இதே செட்டில் கியர்னால் செட்டில் கியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வண்டிகளையுமே எல்லா கியர்லேயுமே ரிவேர்ஸ் கியரை யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்காங்களேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு டிராக்டர்லேயே நம்ம தமிழ்நாட்டில் கியர் பேட்டர்ன் அதிகம் உள்ள வண்டி எதுன்னா மகேந்திரா நோவோ சீரிஸ் தான். வேறு வண்டியில் ஏதாச்சும் இத்தனை கியர் பேட்டர்ன் இருந்தால் சொல்லுங்கள். 5 கியர் எந்த வண்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நோவோவில் தான் அந்த விட்டுருக்குறோம். 5ல் 4 ரிவேர்ஸு ஃபஸ்ட்டு தவிர மீதி 4 கியருமே சின்க்ரோமஸ் கியர் பாக்ஸ். அப்புறம் வேறு யார் கேட்டுக்கிறா? ஃப்ளைட் நைட்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னா ப்ரோ வண்டி ஆன் பண்ண ஆகுது. இதே எனக்கே அந்த நண்பர் சொல்கிறது புரியல ப்ரோ. எப்படின்னா ஃப்ளைட் நைட்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காருன்னா பிடிஓ சாப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிடிஓ சாப்பிட்டு கிளச்சி அழுத்தி போட்டால் பிடிஓ சாப்பிட்டு உழுவுலையாம். இதே வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கிளச்சி போட்டால் பிடிஓ சாப்பிட்டு விழுந்துருதான். அதே மாதிரி வண்டி ஓடிட்டு இருக்கும்போது நோட்டில் பண்ண முடியுதான், ஆனால் கியரில் மட்டும் மூலமில்லையே சவுண்டு வருதான். அவர் கேட்டால் வந்து டபுள் கிளச்சா ப்ரோ அப்படின்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாரு. சுராஜ் வண்டியாம் ப்ரோ. அது எப்படின்னா அந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஹண்டு ஒரே லிவர் தான். ஃபஸ்ட்டு ஆஃப் ஹண்டு வந்து இப்போ வீலுக்கு, செகண்ட் ஆஃப் ஹண்டு வந்து ரொட்டேட்டருக்கு. அது எனக்கு என்னமோ அது உள்ளே வந்து ஏதோ ஸ்ப்ரிங் கட்டாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருக்குது. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ, கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அவரும் யாரையோ சொல்யூஷன் கேட்குறாங்களாம். வண்டி பிரித்து தான் பார்க்கணுங்கிறாங்களாம். உண்மையாலுமே அதை வண்டி பிரித்து தான் பார்க்கணுமா இல்லை வெளியிலிருந்தே அதை அரெஸ்ட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட அந்த கிளச் வண்டி இல்லை, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியல. நம்மளுக்கு வந்து டூயல் கிளச் வண்டி தான் இருக்குது, டபுள் கிளச் வண்டி நம்மள்கிட்ட இல்லை. அதனால் டபுள் கிளச் வண்டி இருக்கிறவங்க ஏன் அதனால் வந்து கிளச்சு வந்து கியர் போட முடியல அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வண்டி ஆஃப் பண்ணால் தான் கியர் போட முடியுது அப்படின்னு கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்தது அருண்கிரின்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. 42 பிளேட் ரோட்டேட்டர் 50 ஹெச்பியில் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ என்ன கேள்வி கேட்குறேன்? 50 ஹெச்பிலாம் அசால்ட்டாக 42 பிளேட் இழுக்கும். இன்றைக்கி அவன் 36 பிளேட் ரொட்டேட்டரை 40 ஹெச்பி வண்டியில் 35 ஹெச்பி வண்டியில் போட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக 50 ஹெச்பி 42லாம் தைரியமாக போடு. எந்த கம்பெனி வண்டியாக இருந்தாலும் அசால்ட்டாக இழுக்கும் ப்ரோ. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. போகலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் மீதிக்கிற கமெண்டெல்லாம் கொஞ்சம் வாட்சிங் பண்ணுறேன். இதில் என்னால் முடிஞ்சது எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கோகுல் ஓட்டுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தினந்தோப்புக்குள்ள திணறாரா, ஃப்ரீயாக ஓட்டுறாரா, எப்படிங்கிறாருன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தூத்தில் எடுத்துக்கா, அதான் இதை எடுத்துக்கா. போலாம். ஓகே நண்பா, நம்ம சொல்கிற கருத்து ஒரு அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குதா எப்படி என்னன்னு சொல்லுங்கள். நம்மளது வாய்ஸ் தான் கொஞ்சம் நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது ப்ரோ அப்படிங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். போதும், அப்படியே வெளியே வந்துடு. டாடா, பாய் பாய்.